சார் 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 சரிங்க சார், சிரிக்காம உம்முன்னு இருந்தா நல்லா இருக்காது சார், மூஞ்சி குரங்க மாதிரி இருக்கும் சார், சரிங்க சார். அதுவும் சரிதான், சிரிச்சதுன்னு நல்லா இருக்கும். இவன் ஏன் உம்முன்னு இருக்கான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு? என்னவா இவனுக்கு? சார் உண்மையாதான் அப்படிதான் சார் இருக்கு, சரிங்க சார். டேய் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சும்மா நொய்யி நொய்யின்னுக்கிட்டு என்ன பிரச்சனை இருக்கிறத மட்டும் எழுதா, எப்படி இருப்பா அப்படியே. மேடம் வாழ்க்கையிலேயே ஒரு வாட்டி தான் எடுக்க போறேன் இந்த போட்டோவை, இந்த போட்டோக்கெல்லாம் சிரிக்காம வேற எந்த போட்டோக்கு சிரிக்க போறாரா இவரு? சொல்லுங்க மேடம், சிரிக்க சொல்லுங்க. வந்ததுல இருந்து ஒரு 10-15 போட்டோ எடுத்துட்டேன், ஒண்ணுத்தினே சிரிக்கல. எதையோ மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ஏதாச்சும் பிரச்சனையானு கேளுங்க மேடம். மூஞ்சி நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு, கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க மேடம். டி வாய் முடிக்கிட்டு போட்டோ மட்டும் எடுறான். எனக்கு என்ன வந்துச்சு, பிரிண்ட் போடும் போது மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து சொல்லுங்க, அப்ப இருக்கு. இது ஒண்ணும் இல்ல சார், சிரிக்க சொன்னேன். மேடம் சொல்லுங்க மேடம். ஏன் இப்படி பண்ற நீ? சிரிச்சாதான் என்னவா? அழகா இருக்க இந்த ட்ரெஸ்ல, உனக்காண்டி தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ பாக்குறதுக்கு? என் கண்ணே பற்றும் போல. கொஞ்சம் சிரி என்ன ப்ளீஸ், என்ன ப்ளீஸ் எனக்காண்டி. அட போத்தேனே, ட்ரெஸ் நினைச்சா பயமாவே இருக்கு. என்னன்னா வளர ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஐயோ அவ்வளவு அழகா இருக்கு, ஃபிட்டிங் தான் கரெக்டா எடுத்திருக்கேன். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், என்னடா ஃபிட்டிங்லாம் அண்ணனுக்கு சரியா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு சின்ன அண்ணனோட ட்ரெஸ் எடுத்துட்டு போய் தான் எடுத்தேன். இந்த கலர் எனக்கு உண்மையாவே அழகா இருக்கு. இங்க வாயா, இங்க வாயா. என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கு டீடா? பரிசு எதுனா தரப்படியோ பெரிசா? அப்படியே ஒண்ணு குத்தன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் உடஞ்சிரும். என்ன திட்டுற? பின்ன திட்டாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஏண்டி வர்றதுன்னு முன்னாடி தெரியுதுல, போன் பண்ணி சொல்ல மாட்டேன் நீ? ரேஷ்மா வேற ஷர்ட் எடுத்து கொடுத்தான், அது போடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே கொத்துன்னு கொத்துவா. இதெல்லாம் தேவையா எனக்கு? கண்ணாலேயே அப்படியே எரிச்சிருவா மொத்தத்தையும். ஓ கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா? அது சரி, இது பெரியமா என்ன நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தா உன்னால போட முடியாதா? இங்க பாரு, நம்ம தான் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்க ஒன்னும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம போடணும்லாம் இல்ல, புரிஞ்சுச்சா? இங்க பாரு, ப்ளூ கலர்ல சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன், பிளவுஸ்லாம் என் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் என்னை விட ரேஷ்மா நீ கொஞ்சம் பெரியவங்க தான், அதனால ஒரு இன்ச்சு லூஸ் பண்ணி தான் அடிக்க சொல்லியிருக்கேன். கரெக்டா தான் இருக்கும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது, நீ அப்படியே கண்ணாலேயே அண்ணிய முறைச்சி அப்படியே இந்த சாரியை கட்ட வச்சிடணும், புரிஞ்சுச்சா உனக்கு? யாரு? நானு கண்ணாலேயே பார்த்து உன் அண்ணிய முறைக்கணும், அப்படிதானே? நடக்க போறது பார். அப்போ கட்ட சொல்ல மாட்டேன், அப்படிதானே? பைத்தியம் கட்டுவான், வெயிட் பண்ணு. எப்ப வருவாங்களா? போன் பண்ணி கேடுத்தேனே. ஏன் அவசரமா என்ன அதுக்குள்ள உனக்கு? பைத்தியம் சோள கட்டு பொம்மை மாதிரி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க நீ, பைத்தியக்கார மாதிரி. அதனாலதான் நீ கேட்க சொன்னேன். நானும் தானே உன் கூட நின்னுகிட்டு இருக்கேன், ஓவரா பண்ணாத. நீ இப்பெல்லாம் சிரிக்க மாட்டிய, அதானே பார்த்தேன். என்னடா பெட்டர் மாஸ் லைட் மூஞ்சில ஏறிடுன்னு சொல்லிட்டு ஃப்ராட். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ஏனே கையிட்டு மறைக்காத. பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க கூடாது. இச்சி போடி. பொண்ணு வீடு வராங்க, நாங்க போயிட்டு கூட்டிட்டு வரோம். இல்லங்க பெருசா சீர்தட்டுன்னு எதுவும் வாங்கல, பொண்ணுக்கும் பையனுக்கும் புடவைய மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதான் வரவங்களையாச்சும் கூப்பிடணும்ல, நம்ம பாட்டுன்னு இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். அதான் நம்ம தானங்க பொண்ணு அழைக்கணும். ஏன்பா தம்பி போகக்கூடாதுன்னு நினைக்கீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல, நீ போயிட்டு வரட்டும். போங்க, கையோட புடவையும் கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. மாத்திக்கிட்டு பொண்ணு சீக்கிரம் வரணுமான்னு சொல்லுங்க. சரிங்க மாமா. இந்த பக்கம் எங்க போறீங்க? ஏங்க புடவை வண்டியில இருக்கு, பேக்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுவாங்க. அண்ணி அண்ணி. தென்மொழி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா நீ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஷர்ட் அண்ணனோட ஷர்ட் எப்படி இருக்கு? நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாரி, அன்னைக்கே பிடிச்சிருக்கு, நீ தான் பயந்துகிட்டே இருந்த. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரியா, இந்த தட்டு எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சுட்டு வந்துருமா. ஒரு நிமிஷம், பொண்ணுக்கு இந்த புடவையை கொடுக்கணும். பொண்ணு மாத்திக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மோதிரத்தை போட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம்ல, அதான். புடவை ஆல்ரெடியாவே கட்டிக்கிட்டு தானே இருக்கா? சம்பிரதாயம் பற்றி ஒண்ணு இருக்குல்ல, பொண்ணு எப்பவுமே வெறும் சாலையை கட்டிக்கிட்டு வருவா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தர சாலைய கட்டிக்கிட்டு இங்க வந்து மாப்பிள்ளை போடுற ரிங்கையும் மாலையும் மாத்திக்கிறது தானே வழக்கம். அதுக்கு பத்தி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நேத்து வரைக்கும் சொல்லவே இல்லையே. நேத்து எதோ பேசி எதோ முடிஞ்சுட்டு, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரூம்குள்ள இருக்கேன், புடவைய வாங்கிட்டு வாங்க. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா இல்லம்மா, அத்தை. நானும் உனக்கு அத்தை தான் வரணும். ராம்குமாருக்கு சித்தி தான் நாங்க 2 பேரும். தெரியல உனக்கு? தெரியும். சரி, இந்த புடவைய மாத்திட்டு வந்துரு. என்னம்மா, புடவைய மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் மாலை மாத்திட்டு மோதிரத்தை மாத்திக்கலாம். இல்ல, அப்பா தம்பி பாட்டி எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதாம்மா, அதுக்குள்ள இந்த புடவைய மாத்திருமா. மாத்திதுக்கு அப்புறமா அவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மோதிரத்தை மாத்திட்டு மாலையை மாத்திக்கலாம். அழகா இருக்கம்மா இந்த புடவையில. பட்டு புடவையோ? ஆமா.
நிச்சயதார்த்தத்துக்குன்னு எடுத்திருப்பேன்னு நினைக்கேன். அதான் மூஞ்சி வாரின மாதிரி ஆயிட்டு. ஒன்னும் கவலைப்படாதம்மா. கல்யாணத்துக்கு உன் விருப்பப்படியே முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து உன் விருப்பப்படி எடுத்துக்கலாம் என்ன. எதுவும் தப்பா எடுத்துக்காத. இந்த மனுஷங்க கடைசி நிமிஷத்துலதான் போவோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாரு. இவங்களும் எதுவும் சொல்லவே இல்ல. ஊர் பக்கத்துல யார்கிட்டயோ சொல்லியிருப்பாங்க போல. அவங்க வந்து எங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சு நாங்க வந்தோம். அவங்களுக்கும் உடம்பு சரியாம அப்படியே பாத்துக்கிட்டு விசாரிச்சுட்டு சரி அப்படி கையோட ஊர் பக்கம் கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம்மா. இங்க நம்ம தனியா தானே இருக்கணும். கல்யாணம்னா இன்னும் 1 மாசம் 2 மாசம்னு இழுத்தடிச்சிடும் எப்படி பார்த்தாலும். உடனே உங்க வீட்டு பக்கத்துல இருந்து வைப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது வரைக்கும் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் பாத்தீங்களா. அதான் கையோடி கூட்டிட்டு போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓ, ராம்குமார் இதுக்கு? அவன்கிட்ட பேசலாமா? அவன் சித்தப்பா சொன்னா கேட்டுப்பான். ஓ, சரி சரி. நேரம் ஆயிக்கலாமா? சாலை சீக்கிரமா மாத்தி எடுத்துட்டு வாங்க போங்க. மணி 11:30க்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்பவுமே 10:30 மணி தாண்டி போயிட்டுல. சீக்கிரமா சாலை மாத்திருமா? சாலை கட்டுவியா இல்ல கட்டியோட வரணுமா? இல்ல, இவளும் நானும் கட்டிடுவோம். சரிவா. அப்ப நாங்க அங்கே நிக்கோம். சாலை மாத்திட்டு வாமா என்ன. என்ன என்ன சரி ப்ளீஸ் ப்ளீஸ் மாத்திரேன். ராம், ரேஷ்மா எல்லாரும் ஒண்ணுதான் பாக்குறாங்க. வா சாரி மாத்திட்டு வந்துரும். நானும் மாத்த மாட்டேன். ப்ளீஸ் செல்லல மாத்திட்டு வந்துரு. அண்ணே நான் பக்கத்துலதான் இருக்கேன். போ அப்படி. தேனே என்னம்மா இங்க வா தேனே. நான் வர மாட்டேன் போ. தேனே இந்த நகை கொடுத்தல. அதோ வரேன். அண்ணே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ரேஷ்மா எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க. வா இரு வரேன். நான் தெளிவா சொல்லதானே செஞ்சேன். நீங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இது என்ன பல்ல காமிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் இந்த கலர் பிடிக்கல. நான் இந்த கலர் எடுக்கவே மாட்டேன். இந்த கலர் எனக்கு வேண்டாம். நீங்க பிங்க் கலர் ஷர்ட் இருங்க, நான் ரகு எதனா வாங்கிட்டு வர சொல்றேன். இது ஒண்ணும் உங்களுக்கு அடிலாம் இல்ல. இது என்ன கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. நான் இந்த சாரியை மாத்த மாட்டேன். ரேஷ்மா இங்க பாரு, இங்க நின்று ஓவரா பண்ணிட்டு இருக்காத. எல்லாரும் உன்னதான் பாத்துட்டு இருக்காங்க. பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு சைடு யாருமே இல்ல. அதனால நம்ம எடுக்கிறதா முடிவா இருந்துச்சு. இப்ப அவங்க சித்தப்பா அவங்க அம்மா எல்லாருமே ஒன்னா தானே இருக்காங்க. அவங்க சொல்றதா கரெக்ட். நீ ஒரு சாரி கட்டிட்டு வருவ. உன் அம்மா சைட்ல இருந்து எடுத்து கொடுக்குற சாரி, மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து எடுத்து கொடுக்குற சாரிய மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தான் ரிங்கு மாத்திக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் தான். அவங்க சொல்றது கரெக்ட் தான் ரேஷ்மா. நேரம் ஆகிட்டே இருக்கு. வா ரேஷ்மா, லேட் பண்ணாத. இந்த கலரே நல்லா இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க கிராமத்து சைடு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டார்க் கலர் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாட்டி மட்டும் இது உனக்கு அழகா இருக்கும். உண்மையாவே இங்க பாரு, எனக்கு அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி உனக்கும் அழகா இருக்கும். உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கு. போய் மாத்திட்டு வரேன். போங்க ரேஷ்மா. வரேன். ஒரு வேலையா பிரச்சனை முடிஞ்சுதுடா. சார் இவன் வார ஒருத்தன் என்னடா பிரச்சனை உனக்கு? அட சரிங்க சார், நீங்க வேலை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன போட்டு. போதுமா? இன்னும் கொஞ்சம் சரிங்க. ஐயோ தலை இழுத்து. உன்னை யாரா வர சொன்னா? ரகு சார். அதானே பார்த்தேன். என்னடா இவன் ஓயாம என்ன டார்ச்சர் பண்றானேன்னு. அவன் சொல்லியிருப்பான் என்ன மட்டும் டார்கெட் பண்ணுன்னு. அதான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. எது சார்? சூப்பர்னு சொன்னேன். தேங்க்யூ சார். என்னம்மா நீ அமைதியா வந்துகிட்டே இருக்க? நீ எதுனா சொல்லலாம்ல. நிச்சயதார்த்தத்துக்குன்னு புடவை எடுத்திருக்கோன்னு சொல்லி இதோட விலை 65,000. சும்மா ஒரே ஒரு வாட்டி கட்டிட்டு போறதுக்கா? இதுல போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு இந்த கலர் எடுத்து கொடுத்தான். அதுவும் தம்பி எடுத்து கொடுத்தது. அப்படியெல்லாம் ஈஸியெல்லாம் மாத்திக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணுமா நீ? அவங்க கிட்ட போய் சொல்லு இந்த கலர் நல்லா இல்லையான்னு சொல்லி. ஏதாச்சும் பண்ணுமா பிளீஸ்மா. என்னமா இங்க வந்து நின்னுட்டு இருக்க நீ? அம்மா. ரேஷ்மா பைத்தியமா நீ? அவங்க கிட்ட போய் பேச சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எப்பவுமே பொண்ணு அழைக்கும் போது இந்த மாதிரி சாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிங்கு மாத்திட்டு மாலை மாத்துறதுலாம் இது எப்பவுமே வழக்கப்படி நடக்கிறதுதான். சரி, ராம்குமார் விஷயத்துல அவங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு. அதனால அவர் பக்கம் யாருமே இல்ல, நம்மளே எடுத்து பண்ணோம். ஓகே, இப்ப அப்படி இல்ல. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க சித்தியும் சித்தப்பா எல்லாருமே வந்து நின்று இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். இந்த நேரத்துல முடியாது அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ரேஷ்மா. சபைக்காண்டியாச்சும் இந்த சாரியை கட்டிட்டு வந்து நில்லு. இப்ப காசெல்லாம் முக்கியம் இல்ல. இங்க பாரு, ரகு எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்றதுக்காண்டி இந்த சாரியை தான் கட்டணும் அப்படின்லாம் எதுவுமே இல்ல. நம்ம பார்த்தோம்னா இன்னும் கல்யாணம் இருக்கு. கல்யாணத்துக்கு விருப்பப்படி எடுத்துக்கோ. உன் தம்பியை கூட்டிட்டு போ. அவங்க தான் சொன்னாங்களே உன் விருப்பப்படி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். இது எல்லா ஃபங்க்ஷன்லயும் நடக்கும். என்னத்த நீங்களா அமைதியா இருக்கீங்க? அவ பேசிக்கிட்டே இருக்கான். இல்ல ஆசாசியா எடுத்தானா அதான் ஒரு மாதிரி இருக்கு. யாரும் எதுவுமே இல்ல. அவ சொல்றதும் சரிதான் ரேஸ்மா. மாப்பிள்ளை வீட்டுனா இப்படிதான் இருப்பாங்க. அந்தந்த நேரத்துல முடிவு மாறதான் செய்யும். அதுக்கேத்த மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போகதான் செய்யணும். உனக்கு தெரியாதுதா? ஏற்கனவே உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியதானே செய்யும். ராம்குமார் விஷயத்துல எல்லாமே நம்மளே முடிவு எடுப்போம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப அப்படி இல்ல, நாங்க இருக்கோம் அவனுக்குன்னு சொல்லிட்டு வந்து நிக்காங்க. அப்ப அதையும் சிரிச்ச மாதிரி ஏத்துக்க வேண்டியதுதான்.
ஒரே பக்கம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சேலி டக்கு டக்குன்னு மாத்திட்டு வாங்க, வெளியே இருக்கேன் சரியா? எல்லாரும் சாப்பாடுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கேன். அப்பா சாப்பாடு பரிமாற இடத்துலதான் இருக்கேன்னு சொன்னாரு. தம்பி இன்னும் வர காணோம். அனுவும் ரகுவும் குழந்தையும் தான் வரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல. சரி நான் பார்க்க போயிட்டு என்னன்னு. யோசிக்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. சரியா மாத்திப்போமா? வரகு. ஆதி வரலையா? வரான், பின்னாடி வரான். ஓகே. ரோஷன், அழகா இருக்கீங்களே ட்ரெஸ் எல்லாம் போட்டு. யாரும் வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு? மாமா தான் வாங்கி கொடுத்தாங்கப்பா. நல்லா இருக்கா? ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தானே? நானு அம்மா ஒரே கலர் சேம் பிஞ்ச் ரெண்டு பேரும் சேமா போடுறோம். நீங்க எதுக்கு இந்த கலர் போட்டிருக்கீங்க? அம்மா சொன்னா அப்பா அங்க வருவாரு, மூணு பேரும் ஒரு போல தான் ட்ரெஸ் அப்படின்னு. நீங்க எதுக்கு வேற கலர் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரலையா மாமா? அது வந்து என்னாச்சு இந்த கலர் போட்டிருக்கீங்க? லைட் பிங்க்ல தானே ஷர்ட் பாத்தீங்க. இல்லம்மா, அது வந்து சித்தப்பாலாம் வந்திருந்தாங்க. அது அவங்க வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேண்டான்னு சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க. இன்னொன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொன்னா புரிஞ்சுப்பீங்க, அவங்களுக்கு புரியாது. சரி நல்லதுமா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு. அதுவும் இல்லாம ரேஷ்மாவை தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. வேண்டாம் மீன் தான் அவ சொல்லி கொடுத்ததான் கேக்குறேன் அப்படி இப்படின்னு எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சட்ட கலர்ல என்ன இருக்கு? நல்லபடியா ஃபங்க்ஷன் நடக்கிறதுல தானே இருக்கு. அதான். ஆனா உண்மையா நான் கூப்பிடல, யாரோ சொல்லியிருக்காங்க போல, அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து வந்தவங்களை எப்படி வராதீங்கன்னு சொல்ல முடியும், அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். புரியுது. யாருக்காண்டி இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். நம்ம பாத்துக்கிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா? என்ன ஷர்ட் கலர் தான் எனக்கே ஷாக்கா இருக்கு. சரி பரவாயில்ல, ஏதோ சொல்றீங்க எங்க வீட்டு பொண்ணு யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஷர்ட்லயும் அழகா தான் இருக்கீங்க. நீங்க சிரிச்சா மாதிரி இருங்கண்ணே. நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? மூஞ்சி ஏன் இப்படி சோகமா இருக்கு? சிரிச்ச மாதிரி இருங்கண்ணே. இந்த ஒரு நாள் தான் சிரிச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் எல்லாம் சிரிக்க முடியாது. இவங்க குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த கதையும் க்ளோஸ் தான். ஆமா. ஓய் என்ன? அது உண்மையான சொன்னேன். பேசுவடி, பேச மாட்டே பின்ன நீ. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. ட்ரெஸ்ல என்ன இருக்கு? எல்லாம் நம்ம மனசுல தானே இருக்கு. நான் எதுவும் நினைக்கல. நான் உள்ள வெயிட் பண்றேன், பேசிட்டு வருது வா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க நேரம் ஆகுமா? அப்ப நானும் ப்ரோஷனும் போய் சாப்பிட்டு வந்துறோம். இல்ல அனு, இல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அழகா இருக்க ரோஷன். இங்க வா, அப்பா கிட்ட வா. எல்லா கிட்டயும் இந்த Dress போட்டுக்கேன்னு காமிச்சிட்டு வரேன். என் Dress எப்படி இருக்குன்னு எல்லாரும் கிட்டயும் காமிச்சிட்டு வருவேன். அழகா இருக்குன்னு தானே நான் இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த Dress. அதனால நான் இது எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, உள்ளேதான் இருக்கணும் சரியா? இங்க அப்பா கிட்ட வரலாம்ல? நான் எல்லா கிட்டயும் காமிச்சிட்டு தான் வருவேன். சரி. பயந்துட்டீங்க தானே? எதுக்கு? இல்ல, அவரை பார்த்த உடனே அந்த பக்கம் திரும்ப கூட இல்லையே, என் கிட்டே எல்லாம் மழைப்பிக்கிட்டு இருந்தீங்க, அதனால கேட்டேன். அவரை பார்த்தா என்ன அவ்வளோ பயமா? உங்களை விட சின்ன பையனை நீங்க தான் அவரை மிரட்டணும். நல்லா மிரட்டுங்க சரிங்களா? அவங்க அக்கா கல்யாணம் வர பண்ணிக்க போறீங்க, நல்லா அப்படியே பயமுறுத்துங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். ஓகே. அது சரி. உன் புருஷனை பார்த்தாலே என்னமோ ஒண்ணு மாதிரி இருக்கு. டக்குன்னு வெடுக்குன்னு பேசிடுறான். நம்மளாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தயங்கி தான் பேசுவோம். அவன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான், எடுத்த உடனே ரிவீட் அடிக்கிறான். எதுக்கு வாய் கொடுத்து புண்ணாக்கிக்கணுமேனு சொல்லிட்டு தான் அமைதியா இருக்கேன். என்னன்னா நீங்க இவ்ளோ தத்தியா இருக்கீங்க? ஆமா, வீட்டோட மாப்பிள்ளையா வர போறீங்க. எது வீட்டோட மாப்பிள்ளையா? ஐ மீன் எங்க வீட்டோட மாப்பிள்ள இல்ல, அது சொன்னேன். மாப்பிள்ளன்ற கெத்து கட்டுங்கண்ணே. மாப்பிள்ள வீட்ல எப்படி இருக்கணும்? அது சரி. ஆக மொத்தத்துல உன் கல்யாணத்துல பயங்கரமா பண்ணிருக்காங்க, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா? பின்ன என்ன, தொட்டதுக்கலாம் நாங்க மாப்பிள்ள வீடு, நாங்க சொல்றதை கேட்கணும், நாங்க மாப்பிள்ள வீடு, நாங்க சொல்றதை கேட்கணும்னு எவ்வளவு ரூல்ஸ் போட்டாங்க தெரியுமா எங்க அத்தை? இப்போ சமாதானமா இருக்கீங்க. இப்போ ஓகே, இருந்தாலும் லைட்டா உங்க தங்கச்சின்னு பொறுப்பு கொடுத்துட்டீங்க. அப்போ மாப்பிள்ள வீடா நான் கொஞ்சம் லைட்டா அவங்கள பழி வாங்கணும்ல, அதான். பழி வாங்கிக்கலாமா? நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா பழி வாங்கிக்கலாம். சீக்கிரம் போயிட்டு பொண்ணு கூட்டிட்டு வாங்கம்மா. அவசரம். ஐயோ, மணி 11 மணி, 11:30க்கு நாள் குறிச்சு கொடுத்திருக்காங்க நேரம், அதனால இந்த ஒரு 10 நிமிஷத்துல போய் பாத்துட்டு வரேன். போனவரை அவங்க அக்காவை பார்த்துட்டு அங்கேயே நின்னுருவாரு. எப்படிமா சமாளிச்சேன்? நான் அத்தை கிட்ட சொன்னேன் இவங்க எல்லாம் வராங்கன்னு. ரொம்ப கோவப்பட்டானோ? கோவப்படாம எப்படி, நிறைய கேட்டாரு அது இதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டேன். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, விடுங்க. இன்னைக்கு உங்க நாள், ஜாலியா இருக்க. பாய். பாயா? எங்க போற? ரேஷ்மாக்காவை பாத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஓகேவா? ஓகேதான் அப்படிதானே? சூப்பராலாம் இல்ல,
ஆனா அந்த saree அழகா இருந்துச்சு பத்தியா? சொல்லு, பதில் சொல்லு. நான் ஏதாச்சும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ மறுபடியும் முருங்கை மரத்துல வேதாளம் ஏறின மாதிரி என் தம்பி எடுத்து கொடுத்த சாரி அதை இதை நான் ஆரம்பிப்பேன். அதனால எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. இப்படியே இரு, அழகா இருக்கு, போதுமா? என் கண்ணே பற்றும். பொய் சொல்லாத என்ன? அந்த அளவுக்குலாம் இந்த saree என் ஃபேஸ்க்கு எடுக்கவே இல்லை. என்ன ரொம்ப டல்லா கட்டுற மாதிரி இருக்கு, எனக்கே தெரியுது. இது கூட பரவாயில்ல. சாரில என்ன இருக்கு, கட்டிக்க வேண்டியதுதான். ஆனா ரகு என்ன நினைப்பான்னு தான் தெரிய மாட்டேங்குது பாத்தியா? புரியல, அவன் நினைக்கிறதுல இதுல என்ன இருக்கு? இல்ல, ஏற்கனவே வீட்டுல வச்சு கல்யாணம் ஆயிட்டுன்னா அவங்க தானே உனக்கு முக்கியம், நான்லாம் முக்கியம் இல்லைல்ல, அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணால. இந்த சாரியை வர மாத்திட்டு நிக்கிறத பார்த்தா அதான் ஒரு மாதிரி இருக்கு. என் தம்பி ஆசாசே எடுத்து கொடுத்தான். ஆனா உண்மையாவே அந்த சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு பாத்தியா? எனக்கு இந்த சாரி பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவருக்காண்டி கட்டிக்கிட்டேன் தான். ஆனா என் தம்பி இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தனா பயமா இருக்கு, அவன் ஏதாச்சும் வருத்தப்படுவானோன்னு சொல்லி. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பார்த்தல, எனக்கு கரெக்டா தெரியும் இது நல்லாவே இல்லைன்னு சொல்லுவான். ஏதாச்சும் நடக்கும், ஒருவேளை வருத்தப்படுவானோ. அதை என்கிட்ட ஏன் கேக்குற? பின்னாடி நிக்கிறானே அவன் கிட்ட கேளு. ரகு சிரிச்சுட்டே இருக்கான். இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. சொல்லப்போனா நான் எடுத்து கொடுத்த சாரியை விட இது ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல. திருஷ்டி தான் சுத்தி போடணும் உனக்கு. நான் வருத்தப்படுவேன்ல நீ நினைக்காத, சரியா? ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கு, சாரி சூப்பரா இருக்கு. பொய் சொல்லாத, உனக்கு வருத்தமா தானே இருக்கு. சாரி கண்டிச்சு அதெல்லாம் வருத்தப்படுவாங்களா என்ன? ஆனா உண்மையா சொல்லு, இது கொஞ்சம் டல்லா தானே இருக்கு. டல்லா தான் இருக்கு. சாரி ரேட் என்ன? 5000. நான் எடுத்து கொடுத்தது 65,000. சரிங்களா? லிட்டரலி 5-6-7 மடங்கு அதிகம். சரிங்களா? சோ அந்த ஷைனு எல்லாமே அந்த சாரில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி எங்க அக்கா ஃபேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அப்படியே அழகா இருக்கீங்க எங்க அக்கா, அந்த அளவுக்கு இருக்கு. நீ எதுவும் வருத்தப்படாத. அப்படியே பாத்துக்கோ. கிளம்பிட்டீங்கன்னா சொல்ல சொன்னாங்க, அதான் வந்து பாக்கலான்ட்டு வந்தேன். ரகு, ஆமா எப்பயா வந்தீங்க? நாங்க அப்பமே வந்துட்டோமா. அனுவையும் பாட்டியும் காணவே இல்ல, ரோசனும் காணவே இல்ல. அது ராம்குமாரோட சித்தப்பால உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அங்க இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி அவர்கிட்ட. சரி சரி, அங்கன்னு இருந்ததுனால உங்களை கவனிக்கல. சரியா? அன்னைக்கு பிரச்சனை இல்ல, சரியா மூஞ்சி கொடுத்து பியாசல பத்துக்கோ, அதான் அந்த பக்கம் போகல, அதனால கவனிக்கல. ரேஸ்மா சீக்கிரம் வா, நேரமாயிட்டு. மா சாரி ஓகேவா? எத்தனை வாட்டி கேப்ப, நல்லாதான் இருக்கு. இல்ல பொய், சத்தியமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ரேஸ்மா, நேரமாச்சு, சீக்கிரம் வா. அப்படியே சீக்கிரமா கூட்டிட்டோமா. அவ்வளவுதான், சாரி கட்டியாச்சு. ரேஷ்மா போலாம். ரகு ரகு, சொல்லுமா. ஐயா வரும்போது அந்த தட்டு மேல நகை பாக்ஸ் இருக்கு பாரு. ஆமா, அது மாப்பிளைக்கியா, வரும்போது எடுத்துட்டு வந்துரு. என்ன, மோதிரம் மாத்திக்கிட்டு மாலை மாத்தினதுக்கு அப்புறம் நீ மாப்பிளைக்கு நகை போட்டுரு. சரிம்மா, எடுத்துட்டு வரேன். சரியா, கையிலே வச்சுக்கோ. சரிம்மா, சரி சீக்கிரம் வாங்க, நேரம் வச்சு. சார் சார் சார், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாலையில கை வச்சுக்கிட்டே இருங்க. சிரிங்க சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. மோதிரம் மாத்திக்கலாம்னா மாத்திக்கலாம் சார். சரி, இந்த பக்கம் லைட்டா அப்படி திரும்பி பாருங்க. அப்படியே கரெக்டா இல்லைங்களே மேம், நீங்க போடுங்க மேம். சாரை பார்த்து சரிங்க மேம். இந்த சைடு லெஃப்ட் சைடு திரும்பாமங்க லைட்டா. ஓகே ஓகே ஓகே, அப்படி நில்லுங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஓகே சார். சார் கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க சார். அத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு பாக்கேன். அவர் அங்கதான் நின்னுகிட்டு இருக்காரு. சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணும் பையனும் சாப்பிட கூட்டிட்டு வர சொல்லுங்க. பிரியா கிட்ட சொல்லுங்க. சரிதா சைனி. ரகு, என்னம்மா? அந்த நகையை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கழுத்துல போட்டு விட்டுரு. சரியா? சரிம்மா. சரியா? அனு, நான் இந்த நகை கொடுத்தல, அதை மட்டும் எடுத்துட்டு வரேன். அது பிரியா கிட்ட தான் கொடுத்தேன். ஒரு நிமிஷம் நான் எடுத்து தரேன். அனு வா, குழந்தைக்கு வர பால் கொடுக்கணும். நான் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அவனை பார்க்க போறேன். வந்ததுல இருந்து அவனை போய் பார்க்கவே இல்லை. சரி, நானே வரேன். எனக்கும் கால் வலிக்குது, பசிக்குது. சரி வா. ரேஸ்மா,